Okay. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। நம்ம 2 நாட்களா நம்ம நிறைய சரித்திரங்கள் பார்த்தோம் இல்லையா? முதல் நாளைக்கு துருவருடைய சரித்திரமும் பிரகலாதனுடைய சரித்திரம், 2 குட்டி குழந்தைகள், அவர்களுக்கு எப்படி பகவானுடைய தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிற சரித்திரத்தை பார்த்தோம். நேற்றைய தினம் நம்ம சுந்தர ஆஞ்சநேயருடைய ஒரு வைபவத்தை பார்த்து ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் நிறைய காமிக்கிறார் அவர் சுந்தரகாண்டத்துல. என்னெல்லாம் அது எல்லாமே வாழ்க்கை பாடங்கள் தான், எல்லாமே எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களை தான் காமிக்கிறார். ஆனாலும் அதுல இருந்து 4 விஷயங்களை எடுத்துட்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடித்தா நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அப்படிங்கறத நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? திருதிஹி அப்படின்னாக்கா டிட்டர்மினேஷன், எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்ல எப்பயுமே ஒரு ஃபர்ம் டிட்டர்மினேஷனோட இருக்கிறது. அதே மாதிரி எப்பயுமே என்ன அனலைஸ் பண்ணணும், எப்பயுமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம திருக்குறள்ல கூட படிக்கிறோம் இல்லையா? பெரிய குழந்தைகளுக்கு தெரியும், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிற ஒரு அழகான திருக்குறள் அது. அது எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இது நம்மளால முடியுமா, இதுக்கு என்னென்னலாம் வேணும் நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு, இதனால எல்லாருக்கும் நன்மை ஏற்படுமா இல்ல யாருக்காவது இது தீங்கு இழைக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம முன்னாடியே யோசிக்கணும். யோசிக்காம நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பின்னாடி யோசிக்க கூடாது இல்லையா? அத நமக்கு இங்க ஆஞ்சநேயர் காமிச்சு கொடுக்கிற திருதிஹி திருஷ்டிஹி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மதிஹி அப்படின்னாக்கா புத்தி சாதுரியம், இன்டெலிஜென்ஸ். எந்த காரியத்தை பண்றதுக்கும் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம். தாக்ஷியம் அப்படிங்கிறது ஸ்கில் செட்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நமக்கு காலேஜுக்கு போகும்போது இல்ல உனக்கு ஸ்கூல்லயே நம்ம எடுத்துட்டோம், சின்ன குழந்தைகள் ஸ்கூல்லயே எடுத்துட்டா கூட நமக்கு மேக்ஸ்ல 100 out of 100 வாங்கணும் அப்படின்னா மேக்ஸ்ல நம்மளுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கணும். சயின்ஸ்ல நமக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்னா சயின்ஸ்ல நம்மளுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து படிச்சுட்டோம் நேத்திக்கு. சோ இதெல்லாம் பண்ணிட்டும் இதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ண வேண்டியது ஹியூமன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. இது பிளஸ் பகவானுடைய ஒரு கிருபை வேணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை முடிக்கணும்னா நம்மளுடைய எஃபர்ட்டும் வேணும், நம்ம பகவானுடைய கிருபையும் வேணும் இல்லையா? அந்த பகவானுடைய கிருபை கிடைக்கிறதுக்கு தான் பகவானுடைய நாமங்களை நம்ம எப்பயுமே சொல்லிட்டே இருக்கணும். ஹரே ராமாவோ இல்ல கிருஷ்ண மந்திரமோ இல்ல சிவ மந்திரமோ ஏதாவது ஒரு நாமத்தை, மந்திரம் இல்ல நாமத்தை நம்ம எப்பயுமே வாக்குல உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னாக்கா பகவானுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கும். சோ நம்மளுடைய எஃபர்ட் பிளஸ் பகவானுடைய கிருபை இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நேத்திக்கு நம்ம பார்த்தோம். அது ஆஞ்சநேயர் நமக்கு அழகா காமிச்சு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம தசாவதாரம், எப்படி பகவான் 10 அவதாரங்கள் பண்ணி வந்தார் அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு 10 அவதாரங்கள், முக்கியமா இருக்கக்கூடிய 10 அவதாரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். பகவான் எப்ப அவதாரம் பண்றார், ஏன் அவதாரம் பண்றார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். சோ நமக்கு பிரசித்தியா நம்ம கொலு, இப்ப நவராத்திரி கொலு அதெல்லாம் பாக்குறதுக்காக போனோம்னா கூட தசாவதாரம், எல்லாருடைய கிரகத்திலயுமே தசாவதாரம் அப்படிங்கிறது இருக்கும். தச அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். அவதாரங்கள்னா பகவானுடைய அவதாரங்கள், பகவான் பண்ணியிருக்கக்கூடிய 10 முக்கிய அவதாரங்கள். அப்படின்னா இந்த 10 அவதாரங்கள் தான் பண்ணினாரா பகவான் அப்படின்னாக்கா இல்ல. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது மகாபுராணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பாகவதத்துல முதல்ல ஆரம்பிக்கிறச்சேவே ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு 22 அவதாரங்களை கொடுக்கறது. பகவானுடைய 22 அவதாரங்கள் நம்மளால பார்க்க முடியறது. அதுல ஸ்லோகங்கள்ல இது முதல் அவதாரம், இது 2வது அவதாரம் அப்படின்னு 22 லிஸ்ட் பண்றா. அதுல பண்ணிட்டு சுக மகரிஷி சொல்றார், இந்த 22 தான் இல்ல,
அவதாராக யசங்கேயக அப்படின்னாக்கா எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல. அப்படிதான் பகவானுடைய அவதாரங்கள். இன்யூமரபிள் அவதாரம் பண்ற சாதுக்கள் ரூபத்துல வர்றது கூட பகவான் தான் அப்படிங்கறது ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்போ இந்த 10 அவதாரங்கள் நமக்கு மகான்கள்லாம் எடுத்து முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்கா. நம்ம கொலுல எல்லாமும் பாக்குறோம். அப்போ பகவான் மீனா அவதாரம் பண்ணி வந்தார். ஒரு கூர்மம்னா டேர்ட்டில்னு சொல்றோம் இல்லையா, ஆமையா வந்தார். வராகமா வந்தார். நரஹரி ரூபத், பாதி ஹாஃப் மேன் ஹாஃப் லயன்னு சொல்றோம் இல்லையா, நரசிம்ம ரூபத்துல வந்தார். குட்டி வாமன ரூபத்துல வந்தார். பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி வரப்போறார். சோ இப்படிலாம் அவதாரம் பண்ணி வராரே, இதெல்லாம் எதுக்காக பண்றார் பகவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா எதுக்காக பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா, சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகத்தான் பகவானுடைய அவதாரங்கள். ஏன்னா இப்போ ஒரு ராவணன் இருக்கான், இல்ல ஒரு கம்சன் இருக்கான், இந்த மாதிரி துஷ்டர்கள், ஹிரண்ய கசிப்புவோ ஹிரண்யாக்ஷனோ இப்படிலாம் இப்ப அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, இவர்கள் எல்லாம் வதம் பண்ணணும் அப்படின்னா பகவான் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல உட்கார்ந்துட்டு சங்கல்ப மாத்திரத்துல இவன் அழியட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினா அவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவா, துஷ்டர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவா, கெட்டவாள்லாம் அழிஞ்சு போயிடுவா. அப்படி இருக்கும் போது பகவானே எதுக்கு இறங்கி வரணும் அப்படின்னாக்கா, முக்கியமா சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக பகவான் தானே இறங்கி வரானாம், அவதாரம் பண்ணி இறங்கி வரான். அது மட்டும் இல்ல, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஒவ்வொரு தடவையுமே ஒரு யுகத்திலையும் தர்மம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த தர்மம் அப்படிங்கிறது கீழே குறைஞ்சுட்டே வந்து அதர்மம் ஜாஸ்தி ஆகும் போதுதான் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஏற்படுறது. சோ மறுபடியும் அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், சாதுக்களை ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தானே இறங்கி வரானாம் பகவான். அப்படி இறங்கி வரும்போது அந்த தர்மத்தை தவறி நடக்கக்கூடியவர்களை சிக்ஷிக்கிறதும் பகவான் பண்றார். இந்த பல ரூபங்களை எடுத்து வந்து அதையும் பண்றார் அப்படிங்கிறதுதான் இந்த பகவானுடைய அவதாரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம். ஓகேவா? இதுல முதல் அவதாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா மத்ஸ்ய அவதாரம். பகவான் மீனா அவதாரம் பண்ணினார். அது என்ன கதை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 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 பகவான் பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் கான்செப்ட் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிறது. நம்ம குட்டி குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அனுபவிக்கலாம். சோ இந்த மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிறது ஒரு தடவை பிரளயம் அப்பப்ப ஏற்படும். அதுல மகா பிரளயம் அப்படிங்கிறது ஏற்படும் போது பகவானால படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே தண்ணிக்குள்ள முழுகிடும், அந்த ஜலத்துக்குள்ள முழுகி போயிடும், பிரளய ஜலத்துக்குள்ள. அப்போ பகவான் என்ன பண்ணினார், ஒரு தடவை சத்தியவிரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கார். அந்த பாண்டிய தேசத்து ராஜா அந்த சத்தியவிரதன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு நாளைக்கு, அவர் பெரிய ராஜ ரிஷியும் கூட, ரொம்ப தர்மத்துல இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா அவர் என்ன பண்றார், ஒரு நாளைக்கு அந்த வைகை நதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நதியில போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டும் தன்னுடைய கார்த்தால பண்ண வேண்டிய சந்தியாவந்தனங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த நதிக்கரையில. அப்போ அவர் கையில அப்படி ஜலத்தை எடுக்கிறார். கையில ஜலம் எடுக்கும் போது ஒரு டைனி ஃபிஷ், ஒரு ரொம்ப குட்டி ஃபிஷ் ரூபத்துல அந்த டைனி ஃபிஷ் வந்து அவருடைய கையில வருது அந்த ஜலத்துல. அதை பார்த்த உடனே ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த ஃபிஷ். அந்த ராஜா பார்த்தார். அப்போ என்ன ஒரு அதிசயம் நடக்கிறது அப்படின்னாக்கா, அந்த ஃபிஷ் வந்து அந்த ராஜாவோட பேசுறது. யூஸ்வலா ஃபிஷ் எல்லாம் பேசாது இல்ல, அந்த ஃபிஷ் வந்து, அந்த குட்டி டைனி ஃபிஷ் வந்து அந்த ராஜா சத்தியவிரதன் கிட்ட அந்த மீன் பேசுறது. என்ன சொல்லித்து அப்படின்னா, ராஜா, நீ மறுபடியும் என்னை இந்த தண்ணியில விட்டுடாத, நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், நீயே என்னை கூட்டிட்டு போ. ஏன்னா இந்த தண்ணியில விட்டேன்னா பெரிய மீன்லாம் என்னை முழுங்கிடும், அதனால நீ என்னை இந்த தண்ணியில விடாத, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதாம் அந்த மீன். உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், பாவமா இருந்தது அந்த ஃபிஷ்ஷ பாக்குறதுக்கு. அந்த குட்டி மீனை எடுத்து தன்னுடைய கமண்டலத்துல விட்டுண்டார் அந்த ராஜா. அதை எடுத்துட்டு, அந்த கமண்டலத்தை எடுத்துட்டு தன்னுடைய பேலஸ்க்கு திரும்பி போயிடுறார், அரண்மனைக்கு. அங்க பார்த்தா அரண்மனைக்கு போறதுக்குள்ளேயே அந்த குட்டி மீன் வந்து அந்த கமண்டலத்தை விட பெருசாயிடுறது. அந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பத்தல. உடனே அந்த ராஜா என்ன பண்ணினார், அதை கொண்டு போய் அவருடைய அந்த குளம் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய குளத்துல கொண்டு போய் விடுறார். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த மீன் வந்து அந்த குளத்தை விட பெருசாயிடுறது. இது என்னடா இது இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே போறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தார். கடைசியா கொண்டு போய் அதை கடல்ல விடுறார். அந்த பெரிய மீனை கொண்டு போய் கடல்ல விட்டா கடலை விட பெருசாயிடுதான். நம்ம ஓஷன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப மெரினா பீச்சுக்கு போய் நின்னோம்னா அந்த ஓஷன் எவ்வளவு பெருசா இருக்கு பீச் இல்லையா, அதை விட பெருசாயிடுத்து அந்த ஃபிஷ் அப்படின்னாக்கா.
அது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் இல்லையா? அப்பதான் அந்த சத்தியவிரத ராஜா யோசிச்சார், இது சாதாரண மீனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். மனசு உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நீங்க யாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே பகவானே அவருக்கு தரிசனம் கொடுத்து, நான் தான் இந்த மத்ஸ்ய ரூபத்துல, மத்ஸ்யம்னா ஃபிஷ், இந்த மீன் ரூபத்துல வந்திருக்கேன். இன்னில இருந்து 7வது நாளைக்கு பிரளயம் ஏற்பட போறது. அப்போ எல்லாமே தண்ணிக்குள்ள முழுகிடும். அதுக்குள்ள நீ வந்து சப்த ரிஷிகளையும் மூலிகைகள்னு சொல்றோம் இல்லையா, ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தின் படி பல வியாதிகளை குணமாக்கக்கூடியது. அந்த ஔஷதங்கள்னு சொல்லுவோம். அந்த மூலிகைகளுடைய சீட்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ, சப்த ரிஷிகளையும் கூப்பிட்டுக்கோ, வாசுகின்ற பாம்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, உனக்கு ஒரு பெரிய போட் ஒண்ணு வரும். அந்த போட்ல நீங்க எல்லாரும் ஏறிக்கோங்கோ, நானே வந்து உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த மத்ஸ்யமூர்த்தி தண்ணிக்குள்ள போயிடுறார். அதே மாதிரி இந்த சத்தியவிரத ராஜாவும் அதை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டு இருக்கார், ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கிறார். 7வது நாளைக்கு பார்த்தா எங்கிருந்து அப்படிப்பட்ட ஒரு கருமேகங்கள் வந்ததுன்னு தெரியல. பிளாக்கா அப்படி டார்க் கிளவுட்ஸ் வந்துடுத்து, மழை கொட்டுறது, எல்லாம் தண்ணிக்குள்ள முழுகி போயின்னு இருக்கு. அப்போ ஒரு பெரிய போட் வந்து அந்த ராஜாக்கு முன்னாடி நிக்கிறது. பகவான் சொன்னார் இல்லையா, அதே மாதிரியே ஒரு போட் வந்து நிக்கிறது. அந்த போட்ல சப்த ரிஷிகளையும் ஏத்திண்டார், இந்த மூலிகைகள் எல்லாம் வச்சுட்டார், வாசுகியையும் ரெடி பண்ணி வச்சுட்டார், தானும் அந்த போட்ல ஏறிண்டார். சுத்தி முத்தி பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த மத்ஸ்யம் வந்துதான், அந்த பெரிய மீனானது வந்தது. அந்த மீனுக்கு எப்படி இருக்குன்னா தலையில வந்து ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்புல என்ன பண்ற, இந்த வாசுகின்ற பாம்ப ஒரு ரோப், ஒரு கயிறு மாதிரி அந்த போட்ல ஒரு எண்டை கட்டிட்டும் அந்த மீனோட ஒரு கொம்புல அதோட அதர் எண்டை கட்டுறார். அப்போ அந்த மத்ஸ்ய பகவான் அத அழகா அந்த போட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரளயம் முடியற வரைக்கும் அந்த ஜலத்துல அந்த போட்ல இருக்கக்கூடியவர்களை காப்பாத்தி அடுத்த யுகம் அந்த தண்ணி எல்லாம் பிரளயம் முடிஞ்சு வடிஞ்சதுக்கு அப்புறமா பகவான் மறுபடியும் சிருஷ்டி பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது அந்த புது மன்வந்தரம், அந்த புது காலத்துக்கு இவரை ராஜாவா ஆக்குறார், இவரை மனுவா ஆக்குறார். மனு அப்படின்னாக்கா ஒரு சதுர்யுகத்திலையும் ஒரு யுகத்திலையும் நம்மள ரட்சிக்க கூடியவர் தான் மனு. இப்போ பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம சங்கல்பம் கோவில் எல்லாம் பூஜைக்கு அர்ச்சனை பண்றச்சே சங்கல்பம் பண்ணும்போது வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைவஸ்வத மனு அப்படின்னு இப்ப இருக்காரு இல்லையா, நம்மள ரட்சிக்கக்கூடிய மனு, அவர்தான் இந்த சத்தியவிரத ராஜா. அந்த சத்தியவிரத ராஜாவை வைவஸ்வத மனுவா நியமனம் பண்ணினார் பகவான். இப்படிதான், இதுக்காக தான் மத்ஸ்யமூர்த்தியுடைய ஒரு அவதாரம் ஏற்பட்டது. அடுத்த தடவை வந்து கூர்மமா அவதாரம் பண்ணினார் பகவான். கூர்மம் அப்படின்னாக்கா பெரிய, அதாவது நம்மளால அன்இமேஜினபிள், அப்படி ஒரு ஆமைய, அவ்வளவு பெரிய ஆமைய நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு கூர்மமா அவதாரம் பண்ணினார் பகவான். அது ஏன் பண்ணினார் அப்படின்னாக்கா, ஒரு சமயம் என்னாச்சு, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டது. அப்போ ஒரு பெரிய சண்டை ஏற்படும் போது இந்த தேவர்களுக்கு எல்லாம் பலம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அப்ப எல்லாரும் போய் பகவான் கிட்ட போய் சொல்றா, எங்களுக்கு பலமே இல்லை இந்த அசுரர்களை எதிர்க்கிறதுக்கு. அசுரர்கள்லாம் வந்துட்டா என்ன ஆகும், அவர்களுடைய கை ஓங்கிட்டுன்னா என்ன ஆகும், எப்பயுமே அதர்மமா போயிடும் எல்லா இடத்துலயும் இல்லையா, இட் வில் பிகம் அன்ரைட்டியஸ், ரைட்? அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தேவர்கள்லாம் பகவான் கிட்ட போய் சொன்ன உடனே பகவான் சொன்னாராம், நீங்க எல்லாரும் பார்க்கடல் அசுரர்களோடையும் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்க. அசுரர்களும் தேவர்களுமா சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாக்கா அதுல இருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை நீங்க எடுத்துட்டேன்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, அசுரர்கள் கிட்ட போய் நம்ம 2 பேருமா சேர்ந்து பார்க்கடலை கடையலாம், அதுல வரக்கூடிய அமிர்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்களும் பார்த்தா சரி நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு மந்திரமலை அப்படின்னு ஒரு மலை, பெரிய மலை. அந்த மந்திர மலைய மத்து, இப்ப அம்மா எல்லாம் தயிர் கடையும் போது மோர் கடையும் போது பாத்திருப்பேன் இல்லையா, அதுல வந்து ஒரு மத்து, அது ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல தயிர் இருக்கும், அதுல ஒரு மத்து வச்சிருப்பா, அதுல ஒரு கயிறு கட்டி அதைதான் கடைவா இல்லையா. அப்போ இந்த பார்க்கடலை கடையணும் அப்படின்னா ஒரு பெரிய மத்து வேணும் இல்லையா, அதுல குட்டி குட்டி மத்தெல்லாம் போராது. இந்த மந்திர மலையையே கொண்டு வந்து மத்தா நாட்டினார்களாம் இந்த தேவர்களும் அசுரர்களும். அதுக்கும் பகவான் தான் ஹெல்ப் பண்றார். ஏன்னா அந்த மலையை அவர்களால தூக்க முடியல, பகவான் தான் தூக்கின்னு வந்து அந்த மலைய
நடுவுல கடல்ல வைக்கிறார். அப்புறமா வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை தான் கயிறா கட்டிக்கிறா. அதுல தலபாகத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எப்பயுமே பாம்போட தலபாகத்துல என்ன வரும், விஷம் வரும் இல்லையா? அந்த தலபாகத்தை அசுரர்கள் எடுத்துட்டாலாம், வாளுடைய பாகத்தை தேவர்கள் பிடிச்சுண்டா. அப்போ கடைய ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார், நீங்க கடையும் போது நிறைய விஷயங்கள் வரும் அந்த பார்க்கடல்ல இருந்து, ஆனா அமிர்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கோ, கடைஞ்சுட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ முதல்ல அதுல இருந்து வர ஆரம்பிக்கிறது. முதல்ல என்ன பண்றது, ஐராவதம் அப்படின்ற ஒரு வெள்ளை யானை ஒண்ணு வருது. அத இந்திரன் எடுத்துக்கிறார். அப்புறம் உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை வருது, அதையும் தேவர்கள் எடுத்துக்கிறார். அப்புறம் கௌஸ்துப மணி, அதுவும் அந்த பார்க்கடலை கடையும் போதுதான் வருது. அதை பகவான் எடுத்துட்டாராம், அந்த கௌஸ்துப மணிய. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னாக்கா, மகாலட்சுமி தாயாரும் அந்த பார்க்கடல்ல இருந்தாம் வந்தாளாம். மகாலட்சுமி தாயார பகவான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல. சோ அந்த இடத்துல பண்ணிக்கும் போது இப்படி கடைஞ்சுட்டே இருக்காளா. கடைஞ்சுட்டே இருக்கும்போது பகவானே தன்வந்தரி அப்படிங்கிற ஒரு ரூபத்துல ஒரு அவதாரம் பண்ணி அமிர்த கலசத்தை எடுத்துட்டு மேல வரார். கலசம் அப்படின்னாக்கா குடம். அந்த அமிர்தம் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வர்றார் தன்வந்திரி. அதை பார்த்த உடனே இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றா, தன்வந்திரியோட கையில இருந்து அந்த பானையை எடுத்துட்டு ஓடிட்டான். எங்களுக்குதான் இது ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு குடுக்கல, எடுத்துட்டு போயிட்டா. அப்போ எல்லாரும் மறுபடியும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்போ பகவான் என்ன பண்றார், மோகினி அப்படிங்கிற ஒரு அவதாரம் பண்ணி அந்த தேவர்களுக்கு அந்த அசுரர்கள் கிட்ட இருந்து அந்த அமிர்த குடத்தை வாங்கி அமிர்தத்தை அந்த தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் பகவான். இது எல்லாமே பார்ட் ஆஃப் கூர்ம அவதாரம். அந்த தேவர்களுக்கு பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரெங்த கொடுத்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார் இந்த கூர்ம அவதாரத்துல. அடுத்தது வராக அவதாரம் பண்ணினார் பகவான். ஓகேவா? இது வராகம் அப்படின்னாக்கா போர்னு சொல்றோம் இல்லையா, BOAR, போர்னு சொல்றோம் இல்லையா, வைல்டு போர். சோ அந்த வராகமா அவதாரம் பண்ணினார். இது ஏன் வராகமா அவதாரம் பண்ணினார் அப்படின்னாக்கா, இது நம்ம முதல் நாள் கதை ஹிரண்யகசிபுடைய பிரகலாத சரித்திரம் பார்க்கும்போது பார்த்தோம். எப்படி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 பிரதர்ஸ் அசுரர்களா வந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் வந்தார்கள் அப்படின்னாக்கா, அவர்களுக்கு ஒரு சாபம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சனகாதி ரிஷிகள், சனத்குமாரர்கள்னு சொல்லக்கூடிய 4 ரிஷிகள், அவர்கள் இந்த ஜெய விஜயர்கள்னு சொல்லக்கூடிய பகவானுடைய காப்பாளர்கள், மெய்காப்பாளர்கள், அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறா, நீங்க அசுரர்களா போங்கோ அப்படின்னு. அப்ப அந்த ஜெய விஜயர்கள் தான் ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவா வரா. அந்த ஹிரண்யகசிபுடைய கதை நம்ம பார்த்துட்டோம், அது முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்ப ஹிரண்யாக்ஷனுடைய கதை. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான், இந்த அவனுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. அவனுக்கு ஒரு பெரிய 1000 இல்ல, ஒரு 10,000 யானையுடைய பலம்லாம் இருக்கு. அவனுக்கு பெரிய அசுரனா இருக்கான். அவனுக்கு என்ன ஆயிடுறது, ஒரு கர்வம் வந்துடுறது. நம்மள ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்பட்டுடுறது. அவன் ஒரு இந்திரன் கிட்ட போய், நீ எனக்கு கூட சண்டை போடவா அப்படின்னு சொல்றான். இந்திரன் உன்னோட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது. அப்போ வருணன் கிட்ட போய் கேக்குறான், என்னோட நீ சண்டை போடுறதுக்கு வா. வருணன் சொல்றாரு, என்னால உன் கூட எல்லாம் சண்டை போட முடியாது. உனக்கு ஏத்த எனிமி யாரு, ரைட்ஃபுல் எனிமி யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான் உனக்கு ஏத்த எனிமி அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த பகவானுக்கு எப்படியாவது, மகாவிஷ்ணுவுக்கு எப்படியாவது கோபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான், பூமாதேவி இருக்கா இல்லையா, பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமாதேவிய கொண்டு போய் பாதாள லோகத்துல மறைச்சு வச்சுடுறான், ஒளிச்சு வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அப்போ தண்ணிக்குள்ள போயிடுத்துன்னா எப்படி நம்மளால ஜீவிக்க முடியும் இல்லையா, நமக்கெல்லாம் எப்படி மூச்சு கூட விட முடியாது இல்லையா. சோ அந்த ஜீவன், அந்த உயிர்கள்லாம் தவிக்கிறது. இவன் கொண்டு போய் பூமாதேவிய கீழே கொண்டு போய் வச்ச உடனே, அப்போ தேவர்கள்லாம் போய் மறுபடியும் பகவானுடைய கால்ல விழுந்த உடனே பகவான் பெரிய வராகமா ஒரு ரூபத்தை எடுத்துட்டார். ஏன்னா இந்த வராகத்துக்கு தான் தண்ணிக்குள்ளேயும் இருக்க முடியும், லேண்ட்லயும் இருக்க முடியும் இல்லையா. இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பூமிய மேல கொண்டு வரணும் இல்லையா. அதனால பகவான் வராக அவதாரம் எடுத்துட்டார். கீழே பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய பூமிய போய் பார்த்துட்டு அதை தன்னுடைய கொம்புகளுக்கு நடுவுல வச்சு எடுத்துட்டு வரார். அப்படி எடுத்துட்டு பூவராகனா வரும்போது இந்த ஹிரண்யாக்ஷன் நடுவுல ஒரு பெரிய கதையோட நிக்கிறான். என் கூட சண்டை போடு முதல்ல அப்படின்னு சேலஞ்ச் பண்ணினானாம் பகவான். அப்போ பூமாதேவி ரொம்ப நடுங்குறா.
ஐயோ இவ்வளவு பெரிய ராட்சசன் வந்து நிக்கிறானே நமக்கு எதிர, பகவானுக்கு எதிர அப்படின்னு. அப்போ பகவான் பார்த்தார், அந்த பூமிய கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த திரும்பி வந்து இந்த ஹிரண்யாக்ஷனோட ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது ஹிரண்யாக்ஷனுக்கும் பகவானுக்கும். கடைசியில பகவான் அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி அந்த பூமிய பத்திரமா எடுத்துட்டு போய் எங்க அந்த பிளானிட்டரி பொசிஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பிளானிட்டரி பொசிஷன்ல எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த பூமிய காப்பாத்தினார் பகவான். அந்த பூமா பிராட்டி பூமி தேவிய தூக்கிட்டு வரார் இல்லையா, அந்த பூமி தேவி கேக்குறா, நீங்க என்ன காப்பாத்திட்டேல் தண்ணியில இருந்து எடுத்துன்னு வந்து, ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் காப்பாத்தப்படணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொன்னாராம், யார் ஒருத்தர் என்னுடைய நாமத்தை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது என்னுடைய நாமத்தை, நாமம்னா பகவானுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துட்டோம்னா விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹா அப்படின்னு 1000 நாமங்கள் இருக்கு. கிருஷ்ண, பலராம, ராம இதெல்லாமும் பகவானுடைய நாமங்கள் தான் இல்லையா. இந்த நாமங்களை யாரு ஒருத்தர் ஒரு வாட்டியாவது தன்னுடைய வாழ்க்கையில உச்சாரணம் பண்றாளோ அவர்களுடைய கடைசி தருணத்துல ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா கூட அவர்களை நான் வந்து ரட்சிக்கிறேன். ஏன்னா அவன் சௌக்கியமா இருக்கும்போது ஒரே ஒரு பூவை எடுத்து என்னுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய நாமத்தை ஒரு தடவை உச்சாரணம் பண்ணி இருந்தானால் அவனுடைய ரட்சணத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறார் பூமாதேவிக்கு. அப்போ பூமாதேவி பார்த்தா பகவான் இப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கார். ஆனா இது நமக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா இது வந்து இட் வாஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் பூமாதேவி அண்ட் பகவான் இல்லையா. சோ இதை எப்படியாவது உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலாம். அந்த பூமா பிராட்டி தான் ஆண்டாள் நாச்சியாரா திரு அவதாரம் பண்ணி வந்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு நம்ம திருப்பாவையில படிக்கிறோம் இல்லையா. அந்த உபதேசம் பகவான் பண்ணிருக்கக்கூடிய உபதேசத்தை அழகான எளிமையான தமிழ்ல நமக்கு ஆக்கி கொடுத்தாள் ஆண்டாள் பிராட்டி இல்லையா. அந்த பூமாதேவியே தான் ஆண்டாளா வந்து நமக்கு இந்த வராக பகவான் பண்ணின உபதேசத்தை தமிழ்ல அழகா நமக்கு எடுத்து கொடுத்தாள் அப்படிங்கிறது வராக அவதாரத்துடைய ஒரு சரித்திரம். அடுத்தது நரசிம்ம பகவான். இது நம்ம ஏற்கனவே முதல் நாள் அன்னைக்கு விஸ்தாரமா நம்ம பார்த்துட்டோம் இந்த கதைய. சோ உத்தம பக்தனா இருக்கக்கூடிய பிரகலாதனை ஹிரண்ய கஷிபு கிட்டேந்து ரட்சணம் பண்றதுக்காக காப்பாத்துறதுக்காக தூணை பிளந்துண்டு ஒரு நரஹரி ரூபம், பாதி மனுஷிய ரூபம் பாதி சிங்க ரூபத்துல வெளியில வந்து அந்த ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வந்து அந்த பிரகலாதனை காப்பாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த காப்பாத்தினதோடு இல்லாம அவரை அந்த பிரகலாதனை ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு ஒரு ராஜாவா ஸ்தாபனம் பண்ணினார். எதுக்கு அப்படின்னாக்கா அந்த ராஜ்யத்துக்கு மட்டும் இல்ல, பாகவத குலத்துக்கே யாரெல்லாம் பகவானுடைய பக்தர்களோ அந்த பக்தர்களுடைய குலத்துக்கே ராஜாவா ஸ்தாபனம் பண்ணினார் பிரகலாதன. அதனாலதான் அன்னைக்கே பார்த்தோம், நம்ம முதல் நாள் கதையில பார்க்கும் போதே பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தை. பிரஹ்லாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாசாம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்மதால்பியான், ருக்மாங்கதார்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. இந்த ஸ்லோகத்தை கார்த்தால எழுந்துக்கும் போதே நம்ம சொல்லிண்டே எழுந்துக்கணும். இந்த பாகவதர்கள் எல்லாம் நினைச்சுட்டே நம்ம எழுந்துக்கணும். இது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யாரு இந்த பாகவதர்கள்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த பேரெல்லாம் பார்த்தாலே தெரியும். பிரகலாதன தெரியும், நாரத மகரிஷி, பராசர மகரிஷி, வியாசர், அம்பரீஷன், இவர்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுல ஸ்மரணம் பண்ணிட்டே எழுந்துக்கணும். ஏன்னா பாகவதர்களை நினைச்சாதான் பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அப்படிங்கறதுனால இந்த பாகவதர்கள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கணும். அந்த பாகவதர்கள் எல்லாருக்கும் பார்த்தேன்னா இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? பிரகலாத அப்படின்னு நம்ம பிரகலாத ஆழ்வானுடைய பெயரோட ஆரம்பிக்கிறது. அப்படி பாகவத குலத்துக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் நரசிம்ம பகவான் பிரகலாதன். அடுத்தது வாமன அவதாரம். எப்படி பகவான் வாமன அவதாரம் பண்ணினார் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்றது தெரியும். ஒரு தடவை என்ன ஆறுது, இந்திரன் என்ன பண்றான், ஐராவதம் அப்படின்னு யானை பார்த்தோம் இல்லையா, அந்த ஐராவதத்துல உட்காந்து இப்படி வந்துட்டு இருக்கான். அந்த ஐராவதத்துல வரும்போது அகஸ்திய மகரிஷி அந்த இடத்துக்கு வர, அந்த மகரிஷி என்ன பண்ற, ஒரு கையில வந்து ஒரு பூ மாலை வச்சுட்டு இருக்க. அந்த பூ மாலை வந்து வைகுண்டத்துக்கு போய் அங்க மகாலட்சுமி தாயார் அந்த அகஸ்தியருக்கு ஒரு பிரசாதமா அந்த பூ மாலையை கொடுத்திருக்க. அகஸ்தியர் பார்த்தார், இது லக்ஷ்மி கட்டாட்சத்தோட இருக்கக்கூடிய மாலை, இது வந்து இந்திரன் கிட்ட இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட போய் கொடுத்தார்.
அந்த ஐராவதத்துல உட்காந்துருக்கான் இல்லையா, அந்த இந்திரன் கிட்ட போய் கொடுத்தாரு அகஸ்தியர். அவன் என்ன பண்றான், ரொம்ப திமிரோட இருக்கான் அந்த இந்திரன். அவன் வந்து அந்த 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 கார்லாண்ட், அந்த மாலைய அப்படியே அந்த யானை மேல தூக்கி போடுறான். அந்த யானை என்ன பண்றது, அதுக்கு கொஞ்சம் அந்த அந்த பூ மாலையை சுத்தி நிறைய வண்டுகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அது வந்து அந்த யானையை ரொம்ப பாதர் பண்ண உடனே அந்த யானை என்ன பண்றது, அந்த மாலையை கீழே போட்டுட்டு காலால மிதிச்சுடுறது. அப்போ அகஸ்தியருக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. லக்ஷ்மியுடைய பிரசாதத்தை, தாயாருடைய பிரசாதத்தை நீ அவமானப்படுத்திட்ட, உனக்கு எல்லா லக்ஷ்மியும் தொலைஞ்சு போகட்டும், உனக்கு எல்லா எல்லா நல்லதும் தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். அப்போ என்ன ஆகுது, இந்திரன் வந்து அவன் ரொம்ப வீக் ஆயிடுறான். அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடுறது. அசுரர்களுக்கு அப்ப ராஜாவா இருக்கிறது மகாபலி அப்படிங்கிறவர் தான் ராஜாவா இருக்கார். இந்த மகாபலி யாரு அப்படின்னாக்கா பிரகலாதனுடைய கிராண்ட் சன். ஓகேவா, பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவர் தான் இந்த மகாபலி. சோ இந்த மகாபலி வந்து அவர் வந்து பெரிய பக்தர், பகவானுடைய பக்தர் இந்த மகாபலி. அவருடைய கை ஓங்கிடுறது. ஆனா அசுர குலத்துல இருக்கார் இல்லையா, அசுரர்களுடைய கை ஓங்கிறது. அவர் போய் இந்திரனை கீழே இறக்கிட்டு இந்திரலோகத்தையே, ஸ்வர்கலோகத்தையே இவர் ஆக்கிரமணம் பண்ணின்றார் இந்த மகாபலி. அப்போ அந்த இந்திரனுடைய அம்மா அப்பா இருக்கா இல்லையா, கஷ்யபர், அதிதி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. என்னுடைய புள்ள இந்திரனுக்கு வந்து ராஜ்யம் போயிடுத்து, எப்படியாவது அவனுக்கு அந்த ஸ்வர்கலோகத்தை திரும்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னு பகவான் பார்த்தார், இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானே உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு உடனே உபேந்திரன் அப்படிங்கிற பெயரோட இந்த வாமன பகவான் அதித்திக்கும் கஷ்யபருக்கும் பிள்ளையா வரார், இந்திரனுடைய தம்பி. சோ அவர் என்ன பண்றார், வந்த உடனே மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் நடத்தின்னு இருக்கார். அந்த யாக சாலைக்கு போய் 3 அடி மண்ணு கேட்கிறார். இந்த வாமனன் அப்படின்னாலே குட்டி டுவார்ஃப்னு சொல்றோம் இல்லையா, குட்டி ரூபத்துல போயிட்டு எனக்கு 3 அடி மண்ணு கொடுங்கோ அப்படின்னு இந்த மகாபலி கிட்ட போய் கேட்கிறார். மகாபலி பார்த்தார், இத்தினோண்டு அந்த குழந்தையோட காலு எவ்வளவு குட்டி காலா இருக்கு இல்லையா, இதால 3 அடி கேட்டாக்கா அது என்ன பத்தும் உனக்கு, நீ கேட்கறதே கேளு, நிறைய நிறைய கேளு அப்படின்னு உடனே அந்த வாமன பகவான், அந்த உபேந்திரன் சொன்னாராம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு இந்த 3 அடி மண்ணு தான் வேணும் அப்படின்னு உடனே சரி அப்படிங்கிறார் இந்த மகாபலி, கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மகாபலி, இந்த அசுரர்களுக்கு எல்லாம் ஒரு குரு இருப்பார் இல்லையா, சுக்ராச்சாரியார் அப்படிங்கிற குரு, அவர் வந்து தடுக்கிறார். இந்த வாமனன் வந்து, இந்த குட்டி பையன் வந்து வெறும் பையன் நினைச்சுக்காத, இது பகவானே தான் வந்திருக்கார், அதனால ஜாக்கிரத அப்படின்னு சொல்றார். ஆனாலும் மகாபலி வந்து கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஏற்கனவே இந்த குழந்தைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய வார்த்தையில இருந்து நான் மீற முடியாது அப்படின்னுட்டு உனக்கு நான் 3 அடி மண்ணு கொடுக்கறேன் அப்படின்னு உடனே வாமன பகவான் என்ன பண்ண, திரிவிக்ரமனா வளர்ந்தார். பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்குமா பெரிய ரூபத்தோட வளர்ந்து நின்னாராம், திரிவிக்ரம அவதாரம் எடுத்து. அந்த திரிவிக்ரமனா அவர் என்ன பண்றார், ஒரு அடியால 3 அடி மண்ணு கேட்டிருக்காரு இல்லையா, ஒரு அடியால என்ன பண்ணார், கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டார். ஒரு அடியால என்ன பண்ணார், மேல இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் அளந்தார். அப்படிதான் சத்தியலோகத்துல போய் ரீச் ஆச்சாம். சத்தியலோகம்ன்றது யாரோடது, பிரம்மாவுடைய லோகம் தான் சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு ரீச் ஆச்சாம் பகவானுடைய அந்த திருவடிகள். அப்போ பிரம்மா பார்த்தார், ஆஹா இது பகவானுடைய திருவடிகள் ஆச்சே அப்படின்னுட்டு தன்னுடைய கமண்டலத்திலேருந்து கொஞ்சமா தீர்த்தத்தை விட்டு அந்த பகவானுக்கு பாத பூஜை பண்ணினாராம். அந்த பாத தீர்த்தம் தான் இன்னைக்கு நம்மளுடைய கங்கையா ஓடின்னு இருக்கு நம்மளுடைய பாரத பூமியில. ஓகேவா, இப்படி இந்த திரிவிக்ரமண அவதாரம் பண்ணி 2 அடியால எல்லாத்தையும் வளர்ந்துட்டார். 3வது அடி வேணும் இல்லையா, 3வது அடி எங்க வைக்கிறது அப்படின்னு மகாபலி ரொம்ப ஹம்பிளா வினயத்தோட, என்னுடைய தலையில என்னுடைய சிரசுல வைங்கோ, ஏன்னா என்னையே நானே சமர்ப்பணம் பண்றேன், என்னை எடுத்துக்கோங்கோ அப்படின்ன உடனே பகவான் அந்த இடத்துல பிரகலாதனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கார், இன்னுமே உன்னுடைய வம்சத்துல வரக்கூடிய யாரையும் நான் வதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த மகாபலி சக்கரவர்த்திய சுதல லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதாள லோகம் மாதிரிதான், அதுவும் கீழே இருக்கக்கூடிய லோகம், அந்த சுதல லோகத்துல கொண்டு போய் அங்க வச்சுட்டார். இப்போ அந்த சுதல லோகத்துல பகவானே மகாபலிக்கு ஒரு காவலா இருந்துட்டு இருக்காராம் அந்த சுதல லோகத்துல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தர்மவான் அந்த மகாபலி சக்கரவர்த்தி. இப்படி வாமன அவதாரம் பண்ணி மறுபடியும் இழந்த ஸ்வர்க லோகத்தை இந்திரனுக்கு வாங்கி கொடுத்தார் வாமன பகவானா வந்து.
அடுத்தது பரசுராமருடைய அவதாரம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவதாரம் இல்லையா? என்ன நடக்குது, இது ராமாயணத்துல பார்த்தா தெரியும். ராமாயணம், ஸ்ரீராமாயணத்துல இவருடைய சரித்திரம் வருது. அங்க விஸ்வாமித்திரர்னு ஒரு ரிஷி, நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்வாமித்திரர்னு ஒரு ரிஷி. அவருக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா. விஸ்வாமித்திரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவதி அப்படிங்கிறவர் தான் அந்த காதி அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய ஒரு டாட்டர். அந்த சத்தியவதிக்கு கல்யாணம் ஆறுது. ரிச்சிகர் அப்படிங்கிற ஒரு ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ரிஷி வந்து ரொம்ப ஒரு ஒரு தபசோட இருக்கக்கூடிய ஒரு ரிஷி. அவர் என்ன பண்றார், தனக்கு நல்ல ஒரு பிரம்ம தேஜஸோட ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயசம் பண்றார் சத்தியவதிக்கு கொடுக்கறதுக்கு, தன்னுடைய ஒய்ஃப்க்கு கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த சத்தியவதியோட அம்மா பார்த்தா, எனக்கும் பிள்ளை இல்லை, எனக்கும் வந்து சன் இல்ல, புள்ள இல்ல, அதனால எனக்கும் ஒரு பாயசம் கொடுங்கோ அப்படின்னோடனே அவர்களுக்கு ஒரு க்ஷத்ரிய கிங்கா, ஒரு க்ஷத்ரிய, ஒரு நல்ல க்ஷத்ரியனா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயசத்தை அவளுக்கும் கொடுத்தா. ஆனா என்ன பண்ணிடுறா, அந்த பாயசத்தை அவர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுடுறா. மாத்தி சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, அப்போ இவர் திரும்பி, ரிச்சிகர் திரும்பி வந்துட்டு சொல்றார், இது வந்து பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்க 2 பேரும். அதனால இந்த சத்தியவதிக்கு ஒரு ரொம்ப கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகுது. அண்ட் உன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பிரம்ம தேஜஸோட ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்க விஸ்வாமித்திரர் பிறக்கிறார். அவர் க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய ரிஷியாரர் இல்லையா? அதனாலதான் அந்த பாயசம் மாறினதுனால அப்படி ஆறுது. இங்க சத்தியவதிக்கு என்ன ஆறுது அப்படின்னா, அந்த பாயசத்தை மாத்தி குடிச்சதுனால ஜமதக்னி அப்படின்ற ஒரு புள்ள பிறக்கிறார். அந்த ஜமதக்னிக்கு ஒரு புள்ள பிறக்கிறார். அவர் தான் இந்த பரசுராமர். ரொம்ப கோபத்தோட இருக்கார். அப்ப என்ன ஆகுது, இந்த பரசுராமர் இருக்கக்கூடிய காலத்துல ராஜாக்கள்னா என்ன பண்ணணும், ராஜாக்கள்னா மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றா, ரொம்ப அதர்மத்துல ஈடுபட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்ச உடனே இந்த பரசுராமருக்கு ரொம்ப கோபம் வந்து, அவருடைய ஆயுதம் அப்படிங்கிறது, வெப்பன் என்னன்னா ஆக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோடரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதால என்ன பண்றார், 21 தலைமுறைகளுக்கு அந்த துஷ்ட ராஜாக்கள் எல்லாம் நிகிரகம் பண்றார். அதுதான் இந்த பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் ராமாவதாரத்திலையும் பின்னாடி சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்க வந்து ராமரையும் சேலஞ்ச் பண்றார். அப்பதான் ராமர் வந்து அந்த விஷ்ணு தனுஷ் அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை முடிச்சு அந்த பரசுராமருக்கு ஒரு ஒரு கர்ப்ப பங்கம் ஏற்பட்டு அவர் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போறார். அப்படிங்கிறது பரசுராம அவதாரத்துடைய ஒரு சரித்திரம். அடுத்தது ராமாவதாரம். இது நேத்திக்குதான் பார்த்தோம். ராமாவதாரம் ஃபுல் கதையுமே நம்ம நேத்திக்கு ஒரு பிரீஃபா நம்ம நேத்திக்கு பார்த்து முடிச்சோம். ராமாவதாரம் எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ராவணன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ராட்சசர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவும், ரொம்ப முக்கியமா எப்படி வந்து குழந்தைகள்லாம் அப்பா அம்மா ஒரு எல்டர்ஸ் பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கணும், ஒபீடியன்ஸ் சொல்றோம் இல்லையா, எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒபீடியண்டா இருக்கணும், எல்டர்ஸ் கிட்ட எப்படி ஒபீடியண்டா இருக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வந்த ஒரு அவதாரம் தான் இந்த ராம அவதாரம். ஏன் அப்படின்னாக்கா, தசரதர் கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டார் இல்லையா, நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ராமச்சந்திர பிரபு. அந்த வாக்க காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு போய் என்னென்ன கஷ்டங்கள் பட்டார் இல்லையா, ஆனாலும் அந்த 14 வருஷங்கள் காட்டுல இருந்துட்டு தான் திரும்பி வந்தார். அப்படி ஒரு பித்ரு வாக்கிய பரிபாலனம் சொல்றோம் இல்லையா, அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறது அப்படிங்கறதோட ஒரு வசதி, அது எவ்வளவு பெரிய உயர்ந்தது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ராமச்சந்திர பிரபுடைய ஒரு அவதாரம். அதை காமிக்கிறச்சேவே இந்த ராவணன் முதலான துஷ்ட அசுரர்கள் எல்லாமும் அரக்கர்கள் எல்லாமும் வதம் பண்ணி சீத்தைய மீட்டுண்டு திரும்பி வந்து அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் ராமர். அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். அடுத்தது பலராமர் கிருஷ்ணர். இது ரெண்டுமே நம்ம சேர்த்துதான் பார்க்கணும். ஏன்னா பலராமன் வந்து கண்ணனுடைய அண்ணா இல்லையா. இப்போ ஆதிசேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஆதிசேஷன் தான் பெரிய பெரிய பாம்பு. அந்த பாம்பு படுக்கையில தான் பகவான் பார்க்கடல்ல படுத்துண்டு சயன திருக்கோலத்துல நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா. அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணரா வந்த ராமாவதாரம் பண்ணும்போது. அப்போ ராமர் பார்த்தார், இவன் நம்மளுக்கு தம்பியா பிறந்து இத்தனை கைங்கரியம் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவதாரத்துல இந்த ஆதிசேஷனை அண்ணாவா அனுப்பி வச்சாராம் பகவான். அதுதான் பலராமனா வர.
சோ கண்ணனுடைய கதை நிறைய பேர் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு தடவை என்ன ஆறுது, ஒரு தடவை பூமாதேவிக்கு அவளுடைய பாரம் தாங்க முடியலையாம். ஏன்னா அந்த அசுரர்கள்னு போன போன யுகங்கள்ல எல்லாம் அந்த கோரை பற்களோட அசுரர்கள் எல்லாம் இருந்தா. ஆனா இந்த துவாபர யுகத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாரும் சாதாரண ரூபத்துல மனுஷ ரூபத்துல இருக்கா. ஆனா அவரவர்களுடைய மனசுல நிறைய அழுக்குகள் எல்லாம் இருக்கு. கோபம், ஆங்கர்னு சொல்றோம் இல்லையா, ஆங்கர். அதே மாதிரி ரொம்ப செல்வத்துல நிறைய பேராசையோட இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள்லாம் மக்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுடுது. அப்போ பூமாதேவி பார்த்தாலாம், இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு துஷ்ட குணங்களோட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிண்டா. எனக்கு ரொம்ப பாரம் தாங்க முடியல, இந்த துஷ்டர்களுடைய பாரம் தாங்க முடியல அப்படின்ன உடனே பகவான் சொன்னார், நானே கண்ணனா வந்து தேவகிக்கும் வசுதேவனுக்கும் நானே குழந்தையா வந்து பிறக்க போறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பூமாதேவிக்கு சொல்லி அனுப்பினாராம் பகவான். அப்போ தேவகிக்கும் வசுதேவருக்கும் பூலோகத்துல கல்யாணம் நடக்கிறது. அப்போ தேவகியுடைய கசின் பிரதர் தான் கம்சன். அந்த கம்சன் என்ன பண்றான், நானே உன்னை பேலஸ்ல கொண்டு போய் உன்னை அரண்மனையில கொண்டு போய் விடுறேன் உங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தேரை கம்சனே ஓட்டிட்டு வரான். அந்த கம்சனும் ரொம்ப துஷ்டன். அப்ப அவன் வண்டி ஓட்டி அந்த தேரை ஓட்டிட்டு வரும்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, அவனுக்கு ஒரு ஆகாசத்திலிருந்து ஒரு குரல் கேட்கறது. என்ன அப்படின்னா, இந்த தேவகியுடைய 8வது குழந்தைதான் உன்னை கொல்லும், உனக்கு வந்து மிருத்யு, உனக்கு அந்த குழந்தையாலதான் உனக்கு மிருத்யு ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்சன் என்ன பண்ணா, இந்த தேவகிய அப்பயே வெட்டி கொன்னுடணும் அப்படின்னு பார்த்தானாம். அப்போ வசுதேவர் சொன்னார், எனக்கு குழந்தை பிறந்த உடனே உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன், இப்ப நீ இந்த தேவகிய கொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவகியும் வசுதேவரையும் எடுத்து கொண்டு போய் அவன் ஒரு ஜெயில போட்டு அடைச்சு வச்சுடுறான். அப்போ 6 குழந்தைகள் பிறக்கிறா இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும். ஆனா அந்த கம்சன் என்ன பண்றான், ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் அந்த குழந்தையை எடுத்து கல்லுல மோதி அந்த ஒரு குழந்தையும் வதம் பண்ணிடுறான் அந்த கம்சன். அடுத்தது 7வதா கர்ப்பம் தரிச்சிருக்காள் தேவகி. அப்பதான் அந்த கர்ப்பத்தை ரோஹிணி மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய விஷ்ணு மாயையை பயன்படுத்தி பகவான் அந்த அவளுடைய 7வது கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய ரோஹிணி அப்படிங்கிறவளுக்கு மாக்கி விட்டுடுறார். அந்த குழந்தை 7வது குழந்தை தான் இந்த பலராமனா பகவானுக்கு கண்ணனுக்கு வந்து கண்ணன் கூடயே இருந்து பல லீலைகளை பண்ணினார் பலராமன். ஓகேவா. அடுத்தது கண்ணன் 8வதா குழந்தை இல்லையா, 8வதா கர்ப்பம் தரிச்சிருக்காள். அப்போ இதுதான் பகவான் அப்படிங்கிறது தேவர்களுக்கு எல்லாம் தெரியும். தேவர்கள்லாம் அந்த ஜெயிலுக்கு வந்துட்டு பகவானை குறிச்சு ஒரு அழகான ஸ்துதி பண்ணார்கள். அந்த ஸ்துதி பண்ணினதுமே பகவான் 8வது குழந்தையா கண்ணனா அந்த காராகிரகத்துக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ளேயே பகவான் திரு அவதாரம் பண்ணினார். ஆதிசேஷன் தான் பலராமனாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே கண்ணனாகவும் அந்த இடத்துல அவதாரம் பண்ணினான். எதுக்காக கண்ணனுடைய அவதாரம் அப்படின்னா, பல தீய குணங்களோட இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் பண்ணி பூமியுடைய ஒரு பாரத்தை குறைக்கிறதுக்காக. ஏன்னா எவ்வளவு அசுரர்கள் வந்தார்கள் இல்லையா, கண்ணன் இருக்கும்போது கோகுலத்துல இருக்கும்போது பூத்தனான ஒரு பெரிய ராட்சசி வந்தா. அடுத்தது ஒரு டார்னேடோ, ஒரு சுழல் காத்து ரூபத்துல திருநாவர்த்தன் வந்தான். தேனுகாசுரன், பகாசுரன், அகாசுரன் ஒரு பெரிய மலைப்பாம்பு ரூபத்துல, ஒரு கொக்கு ரூபத்துல பகாசுரன், இப்படி வரக்கூடிய அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணி பூமியுடைய பாரத்தை குறைச்சார். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரு யுத்தம் இல்லையா. இந்த துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடிய 100 பேர்கள் அவ்வளவு அதர்மம் பண்ணக்கூடியவர்கள், 5 பேர்கள் பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டது குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அப்போ பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய உபதேசம் பண்ணி அர்ஜுனனை சண்டை போட வச்சு அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினர் இந்த பாண்டவர்கள் மூலமா. அதுதான் அந்த கிருஷ்ண அவதாரம் பண்ணின வந்ததுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அது மட்டும் இல்ல, அதை விட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பல லீலைகளை நமக்கு கொடுத்த. இன்னி மட்டும் நம்ம நிறைய பாடல்கள், நிறைய நாம சங்கீர்த்தனம், பஜனை எல்லாம் பார்த்தா இந்த கண்ணனுடைய லீலைகளை நம்ம பாடுறோம். கண்ணன் எப்படி மலைய தூக்கினார், கண்ணன் எப்படி கோபிகைகளோட விளையாடினார், கண்ணன் எப்படி ராசலீல பண்ணினார் கோபிகைகளோட, கண்ணன் எப்படி குழந்தைகளோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டார் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னி மட்டும் நம்ம பாடின்னு இருக்கோம் இல்லையா பஜனையில. அதெல்லாம் கொடுக்கறதுக்காக நம்மள மாதிரி கலியுகத்துல இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் துவாபர யுகத்துல கண்ணனா அவதாரம் பண்ணி வந்தார் பகவான்.
அடுத்தது இந்த இந்த கலியுகம் அப்படிங்கிறது முடியும் போது, கலியுகத்தோட முடிவுல ராஜாக்கள்லாம் எப்படி ஆக போறார்கள் அப்படின்னா, அவர்களே திருடர்களா ஆயிடுவா இந்த ராஜாக்கள். அவர்கள் மக்களை காப்பாத்த வேண்டிய ராஜாக்களே ரொம்ப அதர்மவாதிகளா ஆகி மக்கள் கிட்ட இருந்து திருடக்கூடியவர்களா, கொள்ளக்காரர்களா ஆக போறார்கள். இதெல்லாம் ஃபியூச்சர்ல, இதெல்லாம் பாகவதம் சொல்றது. அப்படி ரொம்ப துஷ்டர்கள் ஜாஸ்தி ஆகும் போது பகவான் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்கியா அவதாரம் பண்ணி மறுபடியும் இந்த கலியுகத்தை கிருத்தயுகமா மாத்த போறார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி. அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த 10 அவதாரங்களா நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஐ நோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு இதுல, பட் நம்ம ஒரு ஜஸ்ட் ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சின்னதா ஒரு பிரீஃபா நம்ம இந்த கதைகள், இந்த 10 அவதாரங்களுடைய கதைகளை நம்ம இப்ப பார்த்து முடிச்சோம். அதுலயும் ஒரு அவதாரத்திலையும் பகவான் நமக்கு ஒரு 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 டீச்சிங் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதை மட்டும் குயிக்கா பார்க்கலாம். இப்ப மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரத்துல குரு ஸ்துதி அப்படிங்கிற ஒரு ஸ்துதி, அழகான ஒரு ஸ்லோகம். அத இந்த சத்தியவிரத ராஜா பகவானையே குருவா நினைச்சுட்டு ஒரு ஸ்லோகம் பண்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம். அப்போ பகவானேதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு குருவா இருந்து நம்மள வழிகாட்டுறான் அப்படிங்கறத இந்த மத்ஸ்ய அவதாரம் நமக்கு காமிக்கிறது. அடுத்தது கூர்மா அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா, எதுலயுமே அதாவது நம்ம எதுக்காக ஒரு பாடுபடுறோமோ அதுக்கு நடுவுல நமக்கு பல விஷயங்கள் நம்ம கையில கிடைக்கலாம். ஆனா அதெல்லாம் வச்சுட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த இந்திரன் தேவர்கள்லாம் ஆஹா ஒரு ஐராவத்தம் கிடைச்சுடுத்து, ஒரு உச்சை ஸ்ரவஸ் கிடைச்சுடுத்து, அதனால நம்ம இனிமே கடைய வேண்டாம் அப்படின்னு விட்டுருந்தா அவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சிருக்காது இல்லையா. சோ நம்ம கூட இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சின்னதா நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைச்சுடுத்தே அப்படிங்கிறதுக்கோசரம் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிங்கறத பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, மனுஷியர்களா நமக்கு அரிதரிது மானிடராய் பிறப்பதரிது அப்படின்னு நமக்கு இந்த மனுஷிய ஜென்மா கிடைச்சிருக்கு, ஹியூமன் பீயிங்கா கிடைச்சிருக்கு இல்லையா. பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்ன அப்படின்னா, பகவான பஜனம் பண்ணி பகவான அடையறதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நம்ம விஷய சுகங்கள், விஷயத்தையே நோக்கி ஓடாம பகவான் கிட்ட பக்தி பண்ணணும் அப்படிங்கறத கூர்மாவதாரம் நமக்கு காமிக்கிறது. அதே மாதிரி வராக அவதாரம் நம்ம பார்த்துட்டோம். வராக பகவானே கொடுத்த அந்த உபதேசம், வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. நித்தியம் நம்ம கார்த்தால தூங்கி எழுந்த உடனேவே, நம்ம காலையில ஸ்நானம் பண்ணின உடனேவே பகவானுக்கு 2 பூவை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருடைய திருவடிகள்ல ஒரு பகவான் நாமாவது நம்ம சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கறத நம்ம இந்த வராக அவதாரத்துடைய ஒரு சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நரசிம்ம பகவான் அதுலயே சொல்லிட்டார், அந்த பாகவதர்களுடைய ஒரு ஏற்றத்தை நமக்கு சொல்லிட்டார். அப்போ இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இருக்கா இல்லையா, அவர்களையும் நம்ம அப்படி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த நரசிம்ம பகவான் நமக்கு இங்க காமிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி வாமன அவதாரம் மகாபலி. இது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா, மகாபலிக்கு ஒரு கர்வம் இருந்தது, நம்மள ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நம்ம இந்திரனையே ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக தான் பகவான் வாமன அவதாரம் பண்ணி வந்தார். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய பணக்காராளா இருக்கலாம், இல்ல நிறைய படிச்சிருக்கலாம், என்ன இருந்தாலும் ஹம்பிளா இருக்கணும். என்ன இருந்தாலும் அந்த கர்வம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறத பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பரசுராமர் அவர் ஒரு அம்சா அவதாரம். அதாவது துஷ்டர்கள் அப்படின்னாக்கா நம்ம கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நமக்கு ஒரு ஹார்ம் வருது, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி நேத்திக்கே ஆஞ்சநேயர் காமிச்சு கொடுத்தாரு இல்லையா, சிம்ஹி கையை வின் பண்ணும்போது எப்பயுமே when we face obstacles we should not run away இல்லையா, run away from the problems, we have to face the problems அப்படிங்கறத பரசுராமர் நமக்கு காமிக்கிறார். ராமாவதாரம் பார்த்தோம், எப்படி ஒபீடியன்ஸ், அதாவது பெற்றோர்களுக்கும் எல்டர்ஸுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும், அவர்களை மரியாதையோட நடத்தணும், அவர்கள் சொல்லக்கூடியதை அந்த வார்த்தையை காப்பாத்தணும் அப்படிங்கறத ராமாவதாரத்துல இருந்து தெரிஞ்சுட்டோம். பலராம கிருஷ்ண அவதாரமும் அதே மாதிரிதான். பல லீலைகள், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ் பத்தாது, நமக்கு நிறைய தேவைப்படும். ஒரு லீலையில இருந்தும் நம்ம ஒரு
விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பலராமன் கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் இப்படி ஒரு அவதாரம் எடுத்துட்டாலும் அத நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவர்களுடைய சரித்திரத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்மளால கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பண்ணினோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் சொல்லியிருக்கிறதுனால நம்ம we will continue with that Q&A செஷன். ஓகேவா? ராதே ராதே. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க. மேடம் எல்லாரையுமே ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஜெயந்தி கிருஷ்ணசாமி, என்ன சந்தேகம் சொல்லுங்க. இதுல வந்து இந்த 4 பேருக்கு வேற